12th standard accountancy lesson 1 4th sum பார்க்கலாம். From the following details calculate the capital as on 31st December 2018. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 31st அப்படி சொல்லி கொடுத்து கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது? க்ளோசிங் கேபிட்டல். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் as on 1st January 2018 அப்படின்னா என்னது? இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். அடுத்து குட்ஸ் withdrawn for the personal use by the owner. வித்ட்ரான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ட்ராயிங்ஸ். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் த இயர். அப்போ இது அடிஷ்னல் கேபிட்டல். ப்ராஃபிட் ஃபார் த இயர். ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. இப்போ சம்முக்குள்ளே போகலாம். இதான் வந்து சம்மோட ஃபார்மட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பர்டிகுலர்ஸ், ஆர்எஸ். நான் கிவனை வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டேன். க்ளோசிங் கேபிட்டல் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ட்ராயிங்ஸ் வந்து 30,000, அடிஷ்னல் கேபிட்டல் 15,000, ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh, ப்ராஃபிட் வந்து 60,000. மித்த சம்லாம் நம்ம வந்து மேலேருந்து கீழே வருவோம். ஆனால் இப்போ இந்த சம்மில் வந்து மேலே வந்து மிஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து கீழேருந்து மேலே வரப்போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 lakh, அப்புறம் கீழே வந்து 60,000 இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே மைனஸ் இருந்தால் அப்போ அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும். அப்போ 1,60,000. சரியா? அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் பார்த்திங்கன்னா அதுவும் மைனஸில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? அதையும் ப்ளஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 1,75,000 வரும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ ஆப்போசிட் மைனஸ். அப்போ மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்னா 1,45,000. இதான் ஆன்சர். எப்பயும் பாக்ஸ் போட்டுருங்க. தேங்க்யூ.